இந்த படம் எப்படியான பாதிப்பை கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஒரு பிளட் டைமண்ட் படம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் பார்த்து முடிக்கும்போது, ஒரு டைமண்ட் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள, இத்தனை உயிர் பலியாக வேண்டியிருக்கா? இவ்வளோ ரத்தம் சிந்த வேண்டியிருக்கா? இவ்வளோ வேர்வை சிந்த வேண்டியிருக்கா? அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நிமிஷமாக சிந்திக்க வச்சிடும். அதேமாரி பாலா எடுத்த பரதேசி படம் பார்த்தீங்கன்னா கூட, அந்த படத்தில் ஒரு கப்பு டீயை நம்ம குடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் உயிர் விட்டுருக்காங்களா? இவ்வளோ ரத்தம் சிந்திருக்காங்களா? இவ்வளோ வேர்வை சிந்திருப்பாங்களா? அப்படின்னு நம்மளை சிந்திக்க வச்சுருக்கோம். அந்த மாதிரி இந்த படமும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பை வச்சு படம் பண்ணும்போது இவ்வளோ பேர் உயிர் விட்டுருக்காங்களா? நம்ம ஏன் ஹிந்தியை எதிர்த்தோம்? அவங்க ஏன் தொடர்ந்து ஹிந்தியை நம்ம மேலே திணிச்சிக்கிட்டு இருக்காங்க? ஹிந்தியை எதிர்த்ததுனால நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் என்ன? ஹிந்தியை எதிர்த்ததுனால நம்ம அடைஞ்ச பலன் என்ன? நம்ம கூட சேர்ந்து போராடாமல் ஹிந்தி அனுமதித்த மாநிலங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, அவங்க இன்றைக்கி புலம்பிக்கிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் ஏன்? மும்மொழி கொள்கையை மகாராஷ்டிரா மாதிரியான பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலே அமல்படுத்த முடியாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் காரணம். நம்ம தான் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை. இந்த மாதிரியான பெருமையெல்லாம் அடைய வேண்டிய ஒரு படத்தை இவங்க கசப்பான மருந்து தேனில் கலந்து கொடுக்குற பாருன்ற மாதிரி நல்ல இந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க.